நீங்கள் நினைக்கிறது மாதிரி பிஎஸ்என்எல் வந்து அரசாங்கத்துடைய நிறுவனம் கிடையாது, தனிப்பட்ட நிறுவனம். கண்டிப்பாக அரசாங்கத்துடைய ஒரு போர்டு தனியாக இருக்கும். அது சட்டமாக ஒரு டெலிகம்யூனிகேஷன்ஸ் எப்பவுமோ இருக்குது. அது எவ்வளோ காலம் காலத்துலேருந்தே இருக்காது இல்லை. ஆனால் உலகத்திலேயே சோம்பேறி உள்ள ஆள் யாருன்னு கேட்டோன்னா பிஎஸ்என்எல் ஊழியர்களும் பணியாளர்கள். ஸ்பீடானவங்கன்னு கேட்டால் ரயில்வே ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அதனால இவ்வளோ பெரிய ட்ரெயின் தைரியமாக போடுங்க. நாளைக்கு பிஎஸ்என்எல் இருக்கு, இந்த பிஎஸ்என்எல் இருக்கானே ஒரு தனியாக கூட இதை போட்டுருக்கீங்க. நிறைய பேருங்க நம்மகிட்டே கேட்டிருந்தாங்க, அந்த கம்பத்தில் வந்து ஒரு பல்க் பெரிய ஒயராக வந்து கம்பத்தில் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க, ஈபி கம்பத்தில். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வந்து அரசு ஃபைபர் அப்படிங்கிறாங்க. அந்த ஒயரில் வந்து பிஎஸ்என்எல் எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன ஒயரில் பிஎஸ்என்எல் எழுதியிருக்கா? நான் பார்த்தேனே. நான் வாரத்தின் இருக்கா ஒரு பிஎஸ்என்எல். நான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன். பிஎஸ்என்எலுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்திய அரசாங்கம் வந்து மாநில அரசுகளை எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஆக்கணும் அப்படின்னு நிதியை கொடுத்து பலாயிரம் கோடி ரூபாய்க்குள்ள ஒதுக்கி ஸ்மார்ட் இதை கொண்டு வராங்க. அது வந்து தமிழ்நாடு அரசு அதை டான்ஃபீட் தனியார் அரசு கேபிலிட்டியோடு இணைந்த ஒரு நிறுவனமாக உருவாக்கி தமிழ்நாடு முழுசு லேஅவுட் பண்ணியிருக்காங்க. வேறு அது ரொம்ப ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து அதே வயர்லேயே அரசு சிக்னலும் தர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த ஒயர் அரசு சிக்னல் மட்டும் வராது, நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் எனக்கு நான் இருக்கிறது நாகர்கோவில், இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி வர எனக்கு ஒயர் செட்டப் இருந்ததுன்னா அதில் ஒரு கொடுத்தான்னு கேட்டால் 9,000 வாங்கிட்டு கொடுக்குறாங்களாம். அது லீஸுக்கும் கொடுக்காங்க. பிஎஸ்என்எல் 22,000 ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு வருஷத்துக்கு 22,000 இது 9,000. ஸோ அப்போ இது வந்து வாடகை கொடுக்குறது கட்டுப்படியான விலையெல்லாம் கொடுக்காங்க. திட்டம் நல்ல திட்டம் தான். அதை எப்படி செயல்படுத்தி அதுக்குன்னு நிறைய நிதி உதவி நிறைய கான்ட்ராக்டில் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஒரு பக்கத்தில் அவங்க ஒழுங்காக லேஅவுட்லாம் பண்ணாததுனால அத்துட்டும் இருக்குது, அத்துப்பூத்தாட்டுன்னு சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நல்ல திட்டம் தான். எனக்கு ஒன்று புரியலைங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாநில அரசு வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டே வந்து பிஎஸ்என்எல் இருக்குது, ரயில்டெல் இருக்குது. 2 கவர்மெண்ட் நிறுவனம், இன்டர்நெட் கொடுக்குற நிறுவனம் இருக்குது. இதெல்லாம் இவங்க டைரெக்டாக பண்ணிடலாம் இல்லைங்களா? நான் வந்து ஏன் அது வந்து இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்து பண்ணுங்களா? பிஎஸ்என்எல் கிட்டே அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ரயில்டெல்லில் அங்கங்கே இடத்துல வந்து ஸ்டேஷன் இருக்குது, அங்கேருந்து ஃபைபர் பாசிபிலிட்டி இருக்குது. இதெல்லாமோட இது சக்ஸஸ் ஆயிடும். இப்போ வந்து ஒரு பெரிய கடல் இருக்குது. கடலில் வந்து கட்டுமரத்தில் போடியனும் மீன் பிடிப்பான், போட்டில் போடியனும் மீன் பிடிப்பான், கப்பலில் போயும் மீன் பிடிப்பான். ஏன்னா அவ்வளவு இடம் இருக்குது, அவ்வளோ மீன் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே ரயில்டெல்லில் கொடுக்கக்கூடியவனுக்கு ரயில்டெல்லில் கொடு, பிஎஸ்என்எல்ல கொடுக்கக்கூடியவனுக்கு பிஎஸ்என்எல்ல கொடு. முக்கியமாக இந்த நிதி எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா உள்ளாட்சிகளை எல்லாத்தையும் இணைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபண்டு, மத்திய அரசு பாரத் திட்டம். உள்ளாட்சி பில்டிங், உள்ளாட்சியில் உள்ள அலுவலகங்களை எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஆக்கணும். அந்த உள்ளாட்சி நிர்வாகம் தான் இந்திய நிர்வாகத்திலேயே பெரிய நிர்வாகம். இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா எம்எல்ஏ என்ன பண்ணணும்னா நாட்டு மக்களுக்கு சட்டத்தை வடிவமைக்கிறது மட்டும்தான், சட்டசபையில் சட்டத்தை பாஸாக்கிறது மட்டும்தான் எம்எல்ஏ வேலை. அவர் பைப்பு போடுறது, ரோடு போடுறதுலாம் எக்ஸ்ட்ரா நிறையா அவர் பவரில் செய்கிறாரு தவிர அதெல்லாம் செய்ய வேண்டியது யார்? வார்டு கவுன்சிலரும் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் தான் எடுக்கணும். ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இந்த பஞ்சாயத்து வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதியை ஒதுக்கி கொண்டு வந்தது தான் அந்த திட்டம். அதுதான் அப்படி இருந்துகிட்ருக்கு. நீங்கள் நினைக்கிறது மாதிரி பிஎஸ்என்எல் வந்து அரசாங்கத்துடைய நிறுவனம் கிடையாது, தனிப்பட்ட நிறுவனம். அரசாங்கத்துடைய ஒரு போர்டு தனியாக இருக்கும். அது சட்டமாக ஒரு டெலிகம்யூனிகேஷன்ஸ் எப்பவுமோ இருக்குது. அது எவ்வளோ காலம் காலத்துலேருந்தே இருக்காது. இன்னைக்குள்ள லெவலில் வந்து சந்து பொந்தெல்லாம் போனோம்னா மாநில அரசுகளும் சேர்ந்தால் தான் முடியும். காண்டி உதாரணம், நான் பிஎஸ்என்எல் நெட்டு, நான் என்கிட்ட பிஎஸ்என்எல் நெட்டு வந்து நான் வந்து என்னோட ஏரியாவில் கொடுத்துட்ருக்கிறேன். இதை விடவா அதை என்கிட்ட கிட்ட நானே கொடுத்துருப்பேன். நான் ஸ்கூலுக்கு கொடுக்குறேன் இல்லைங்களா, என்னோட ஏரியாவில் சொல்லிட்டுல தம்பி. அதுதான் நான் மீன் பிடிக்கக்கூடிய கதை சொன்னேன். நீ வரும்போது எல்லாம் வந்தீங்க பைக்கில் வந்தோம். ஏன் ட்ரெயினில் வந்துடக்கூடாது? சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயின் விட்டுருக்கானே, வந்துடக்கூடாது? அது சேஃப்டியாக இருந்திருக்குமே. இதோட பெட்ரோல் செலவு குறவு. வெள்ளைக்காரனுடைய ரயில்வே அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு அவுட்டரில் தான் போயிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளேயே வராது. டவுனுக்குள்ளே அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு தனியாக ஆள் அறவரம் இல்லாத இடத்துல தான் ரயில்வே வச்சாங்க. அந்த சிஸ்டம் தான் இப்போது நிறைய இடத்துல இருந்துகிட்ருக்கு. பிஎஸ்என்எல் வந்து நல்ல நிறுவனம் தான். ஆனால் அதில் வந்து அதிக பணியாளர்கள், கவர்மெண்ட் பணியாளர்லாம் கரெக்டாக 10 மணிக்கு போய் 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு மாதிரி இல்லை. ஆனால் உலகத்திலேயே சோம்பேறி உள்ள ஆள் யாருன்னு கேட்டோன்னா பிஎஸ்என்எல் உள்ள ஊழியர்களும் பணியாளர்களும். உலகத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சோம்பேறியான்னு கேட்டால் பிஎஸ்என்எல். இந்தியாவிலேயே ஸ்பீடானவங்கன்னு கேட்டால் ரயில்வே ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. ஆல்ரெடி இவ்வளோ பெரிய ட்ரெயின் தைரியமாக போடுங்க. நாளைக்கு பிஎஸ்என்எல் எடுத்து இந்த பிஎஸ்என்எல் இருக்கானே ஒரு தனியாக கூட இதை போட்டுக்குங்க. பிஎஸ்என்எல் வந்து
ஆப்ரேட்டரை தேடி வரும்போது என்னையெல்லாம் கூப்பிட்டு நான் தலைவராக இருக்கும்போது கூப்பிட்டு என்ன நாகப்பட்டினத்தில் சொல்லுங்க, தூத்துக்குடியில் சொல்லுங்கன்னு சொல்லி போனாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஆப்ரேட்டருக்கு லைனை கொடுத்துட்டு போடுவியா போட மாட்டியா, இல்லாட்டா ஏன் ரிட்டையர்டான ஸ்டாஃபுக்கு கொடுக்கட்டா, இல்லை புது ஆட்களுக்கு கொடுக்கட்டா, இல்லை நீ பள்ளிக்கூடத்துக்கு நீ கொடுக்கலன்னா நான் வந்து லஞ்சம் கொடுக்காதீங்க. அதாவது அவன் ஃப்ரீயாக போட்டு கொடுக்கணுமா. எவ்வளோ கெத்து இருக்கணும் இந்த பிஎஸ்என்எல்களுக்கு. முதல்ல இப்போ வந்து முதல்ல விரட்டி விடுறது இந்த ஆப்ரேட்டர்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக விரட்டி விடுறது இந்த பிஎஸ்என்எல் தான் விரட்டி விடணும். சரியா? நான் கூட இப்போ தமிழக முதல்வரையோ அமைச்சரையோ சந்திக்கும் போது சொல்லுவாங்க, பாரத் நெட்டை கொண்டு வாங்க, பிஎஸ்என்எல் வேண்டாம். பாரத் நெட்டை வச்சு எல்லாத்துக்கும் போகிறோம். பிஎஸ்என்எல் கம்ப்ளீட் அங்கே ஒரு ஒயர் ஓட விடக்கூடாது. மொத்தத்தில் ஆப்ரேட்டரை வஞ்சிச்சுட்டு ஆப்ரேட்டரை எதிர்த்துட்டு உனக்கு என்ன தொழில் வண்டி கிடையாது, கெஞ்சி கூத்தாடி உள்ள வந்துட்டு வெள்ளக்காரன் நாட்டை சுரண்டது மாதிரி நீ ஆப்ரேட்டருக்குள்ளே வந்துட்டு நீ ஆப்ரேட்டருக்குள்ளே புதுசாக உருவாக்கிக்கிட்டு எங்களோட பேரவை சார்பாக பெரிய கண்டனத்தை நான் வந்து தெரிவிச்சிருக்கேன். இல்லை நேற்று கூட அதுக்கு அதை ஏற்று என்ன போராடணும். சரியா? அதெல்லாம் நம்ம வந்து பிஎஸ்என்எல் வந்து இட்ஸ் த ஒஸ்ட்டு மொத்தத்தில். ஆனால் அவங்க கேட்டால் அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு இல்லைங்களா? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? ஊருக்கு ஊர் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. 5G முடிஞ்சு 6G வரும்போது இருக்கும்போது இவனுக்கு 4G வருது. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? எல்லாருக்கும் 5G கொடுத்து தனியாரெல்லாம் 5G கொடுத்து இப்போ 6Gக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் நாங்கள் 4G இவன் வந்து சொல்லுவான், நீ வயசுக்கு வந்தா என்ன, நீ வயசுக்கு வராட்டா என்ன. அதான் சொல்ல இல்லையா, கவர்மெண்ட் வந்து ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இது கையால் ஆகாத நிறுவனம்னு சொல்லி தனியாக கலத்தி விட்டது தான் பிஎஸ்என்எல். சரி போனா போட்டுன்னு ஒன்று வெளியில் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காண்டி தான் உள்ளுக்கு வச்சுருக்காங்க. மோடி கவர்மெண்ட் தொடரும் போது கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் வெளியில் விட்டுருவாங்க, கால் விடாங்க. ஏன்னா அவன் டவரை வித்தாச்சு, தனியாருக்கு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் தனியாருக்கு பிடிச்சி கொடுத்தாச்சு. நான் நிறைய பேருக்கு விருப்பு ஓய்வு கொடுத்து வெளியில் அனுப்பியாச்சு. எல்லாம் இப்போ கான்ட்ராக்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. கேபிள் டிவிக்காரன் தான் ஃபைபர் மெயின்டெனன்ஸே பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய. சில இடத்துல பேட்டரி இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படிதான் சொல்லிட்டோம்ல, அது அப்படி தான் இருக்கும். அதுவும் அப்படி தான் இருக்கும். அரசு கேபிள் டிவியும் அப்படி தான். கேபிள் டிவிக்காரன் நெட்டு கொடுத்தா எல்லாத்துக்கும் ஓடும். அது எந்த நெட்டாக இருந்தாலும் சரி. நீங்கள் ரெயில்டெல்லோ அல்ல எவனுக்கு அந்த கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு எதை கொடுத்தாலும் சரி நல்ல சர்வீஸை நீங்கள் வாங்கிட முடியாது. இதுவே பிஜேபி ஆட்சி இல்லாமல் இத்தனை வருஷம் வேற ஒரு ஆட்சி இருந்ததுன்னா பிஎஸ்என்எல்ல 5G எல்லாம் வந்துருக்கணும். மேபி வரவும் செய்திருக்கலாம். இல்லாட்ட இந்த பிஎஸ்என்எல் இதுக்கு முன்னாடியே இழுத்து மூடி இருக்கலாம். என்ன கேட்டால் நான் எனக்கு ஒரு நாள் முதல்வராகவோ ஒரு நாள் பிரதமராகவோ வாய்ப்பு தந்தேன். நான் முதல்ல இந்த பிஎஸ்என்எல் மூடி தான் முதல் வேலை. அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ நாம இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஃபைபர் அடிக்கணும்னா புதுசாக அடிக்கணும். ஆனால் அங்கே அண்டர் கிரவுண்டில் சேஃப்டியாக வச்சிருக்காங்க. இவனுக்கு அம்பானியோட சேஃப்டியாக வச்சிருக்காங்களா? அம்பானி வச்சிருக்கிறதோடு ஏர்டெல் வச்சிருக்கிறதோடு இவங்க கரெக்டாக வச்சிருக்காங்களா சொல்லுங்க? அம்பானிக்கும் ஏர்டெல் நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஆப்ரேட்டர் போடி ஓவர்கிட்ட கொடுத்து ஓட்ட வச்சுட்டு இருக்கோம். அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. இவங்க ஃபைபர் மெயின்டைன் பண்ணாமலே ஸ்பைசிங் மிஷின் இல்லாமல் நாமளே ஓட்டு போட்டு நாமளே கொடுத்துட்ருக்கோம். அந்த பாரத் நெட் அதோட இப்போ டிசிசினா டெக் ஃபைபர், அது முழுக்க ஒரு ஐஎஸ்பி டெக் ஃபைபர் அப்படிங்கிறது. ரயில்டெல்ங்கிறது ரயில்டெல் ஐஎஸ்பி, பிஎஸ்என்எல் தனி ஒரு பிஎஸ்என்எல் ஐஎஸ்பி. அந்த பாரத் நெட் அது ஒரு தனி ஐஎஸ்பிங்களா? அது அவன் ஐஎஸ்பி ரெஜிஸ்டர் இன்கார்பரேட் கம்பெனி ஆகி ஐஎஃப்சி லைசன்ஸ் எடுத்தவங்க. ஐபிடிவியே உரிமை வாங்கியிருக்காங்க. அது ஐஎஸ்பி தனி ஐஎஸ்பி.